தமிழ்நாடு முழுவதும் 2/5/2025 அன்று அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகை ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் கூடுதல் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக காலி பணியிடங்களை அரசு நிரப்ப வேண்டும் எனவும், ஊழியர் உதவியாளர்களின் பணி சுமையை குறைத்து குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி நடத்துவதற்கு அரசு முன்வர வேண்டும். பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டபடி மே மாதம் 15 நாள் விடுமுறை நாடு முழுவதும் 2/5/2025 அன்று அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகை ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் கூடுதல் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக காலி பணியிடங்களை அரசு நிரப்ப வேண்டும் எனவும், ஊழியர் உதவியாளர்களின் பணி சுமையை குறைத்து குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி நடத்துவதற்கு அரசு முன்வர வேண்டும். பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டபடி மே மாதம் 15 நாள் விடுமுறையை 1 மாதமாக வழங்க வேண்டும் எனவும், அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். பணி ஓய்வு பெறும்பொழுது அவர்களுக்கு பணிக்கொடையாக 10 லட்சம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த கோரிக்கை என்னென்னு அப்படின்னு சொன்னால், மே மாதம் எங்களுக்கு 22 நாள் லீவ், மாதம் ஃபுல்லாக லீவு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 15 நாள் தான் லீவு தந்திருக்காங்க. எங்களுக்கு கோடை விடுமுறை மே மாதம் முழுதும் எங்களுக்கு லீவ் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், அடுத்தது காலி பணியிடங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. ஆனால் சும்மா ஒரு கண் துடைப்புக்காக ஒரு 15 பேரும் ஒரு 16 பேர்த்தையும் காலி பணியிடம் நிரப்பியிருக்காங்க. அது வேண்டாம், அனைத்து மையங்களிலும் அங்கன்வாடி பணியாளர்களையும் உதவியாளர்களையும் நிரப்ப வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியும், அடுத்தது எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு எலெக்ஷன் டைமில் நம்மளோட இப்போ இருக்கிற முதலமைச்சர் உங்களை அத்தனை பேர் அங்கன்வாடி பணியாளர்களும் உதவியாளர்களையும் நிரந்தரப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க, வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இப்போது எலெக்ஷன் மறுபடியும் இன்னொரு எலெக்ஷன் வரப்போது இன்ன வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. அதனால் எங்களை அங்கன்வாடி ஊழியர்களும் உதவியாளர்களையும் நிரந்தரப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியும் நாங்கள் நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கி நம்மளோட மாவட்ட திட்ட அலுவலகம் முன்னாடி நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநிலம் முழுவதுமே நடத்துறதுனால இங்கேயும் நடத்திட்டு இருக்கிறோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.